அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் ஆண் வாரிசே இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும், அதாவது எல்லாமே பெண் குழந்தைகளாக பிறக்கிறாங்க, ஆண் வாரிசு யாருக்கு இருக்காது, இது போன்ற அமைப்பில் ஒருவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும். பொதுவாகவே ஆண் வாரிசுனாக குரு பாதிக்கப்பட்டிருப்பார், குரு மறைஸ்தானங்கள் இருப்பார், அல்லது ராகு கேது சனியுடன் சேர்ந்திருப்பார். செவ்வாயுடன் சேர்வது அவர் ஒன்றும் குருவை பலவீனப்படுத்தார். அதே போல் ராசிக்கு 5ஆம் பாவகம், லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா, ஆண் கிரகம் அமைந்திருக்கிறதா பெண் கிரகம் அமைந்திருக்கிறதா, நடக்கும் தசாபுத்தி என்ன, இவற்றையெல்லாம் கணித்துத்தான் நாம் ஆனா பெண்ணா என்பதை கணிக்க முடியும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண வீடியோ மூலம் இதை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 24/12/1982 6:20 PM மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். லக்னத்தில் ராகு, 5ல் சனி, 6ல் குரு, 7ல் சூரியன், கேது, புதன், சுக்கிரன், 8ல் செவ்வாய், 10ல் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜாதகர், அதாவது புதன், கேது, சுக்கிர திசையில் கூட ஓரளவுக்கு பெரிய கெடுமல், சூரிய திசையில் இந்த ஜாதகர் படாத சிரமப்படுகிறார். 7ஆம் வீட்டை உச்சசனி பார்ப்பதும், கஸ்தரகாரகன் சுக்கிரனை உச்சசனி பார்ப்பதும், சூரியனை உச்சசனி பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வகையில் சில மன கஷ்டங்கள் போன்றவை இருந்து கொண்டு தான் இருக்கும். 7ஆம் வீட்டை உச்சசனி பார்ப்பது அவ்வளவு நல்லதா அல்ல. அதே சமயத்தில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை, ஆண் வாரிசு என்பது கிடையவே கிடையாது, ஆண் வாரிசே இல்லை. இருக்குமான்னு கேட்டால் இன்னைக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் புத்திரகாரகன் குரு 6ல் மறைந்திருக்கிறார். புத்திரஸ்தானாதிபதி 7ல் அமர்ந்து உச்சசனியின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் உச்சசனி இருக்கிறார். 5ஆம் இடம் குரு, 5ஆம் பாவகம். இதை கேட்டால் கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்காது. ஆண் வாரிசு கிடைக்க வேண்டும் என்றால் குரு வலுப்பெற்று ஸ்தான பலம் பெற்று திசை நடத்தும் போது ஒருவருக்கு ஆண் வாரிசு தான் கிடைக்கும், அப்பொழுது பெண் வாரிசு கிடைக்காது. 5ஆம் வீட்டில் பாவர்கள் அமர்ந்து உத்தரகாரகன் குரு மறைஸ்தானங்கள் வேற காயப்படும் அமரும் நிலையில் அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு என்பது இருக்காது. இங்கே லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் பெண் ராசியாகி அங்கே அலிகிரகமான சனி இருப்பதும், ராசிக்கு 5ஆம் இடம் பெண் ராசியாகி அங்கே 5ஆம் இடத்தை சந்திரன் வளர்ந்த நிலையில் குருவின் பார்வையில் இருப்பது இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு என்பது இல்லவே இல்லை, பெண் வாரிசு மட்டும்தான். எனவே அதே சமயத்தில் சுக்கிரதசை நடக்கும் போது ஏன் சுக்கிரதசை சந்திரதசை நடந்தாலே ஆண் வாரிசு இல்லை என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சுக்கிரன் ஆண் ராசியில் அமர்ந்திருக்கிறாரா பெண் ராசியில் அமர்ந்திருக்கிறாரா? சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே பெண் குழந்தை பிறக்கிறதில்லை. அதே மாதிரி சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே பெண் குழந்தை பிறகு அவர்களுக்கும் ஆண் வாரிசு இருக்கும். சுக்கிர சந்திர திசையில் ஆண் வாரிசு பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். அதை வேறொரு வீடியோவில் விளக்கமாக சொல்லுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆண் ராசியில் இருக்கிறார், 5ஆம் பாவத்தில் ஆண் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. சந்திரன் ஆண் ராசியில் இருக்கிறார், 5ஆம் பாவத்தில் ஆண் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. இது போன்ற நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஆண் வாரிசு என்பது கிடைக்கும். அதே சமயம் 5ஆம் பாவகம் பலவீனப்பட்டு, 5ஆம் பாவகாதிபதியும் பலவீனப்பட்டு, புத்திரகாரகன் குருவும் மறைந்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு ஆண் வாரிசு என்பது கிடைக்கும் இயலாத நிலைதான். ஜாதகத்தை பார்த்தோம்னு சொல்லிடலாம், அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இருக்குமா இல்லையா என்பது. எனவே லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் உச்சசனி அமர்ந்திருக்கிறார். புத்திரகாரகன் குரு 6ல் மறைந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி ஆண் ராசியில் அமர்ந்தாலும் இங்கே சுக்கிரனுக்கு உச்சசனியின் பார்வையில் இல்லாமல் இருந்ததால் கூட சுக்கிரத்தை சேர்ந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு. ஏன்னா சுக்கிரன் ஆண் ராசியில் தான் இருக்காரு. ஆனால் சுக்கிரனையும் உச்சசனி பார்க்கிறார். இந்த அமைப்பில் 5ஆம் பாவகம், பாவகாதிபதி, காரகர் குரு 3ம் கெடுக்கிறார்கள். இந்த அமைப்பில் இதுவே ராசிக்கு 5ஆம் இடத்திலும் பாவங்கள் இருந்தால் இந்த ஜாதகருக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லிவிடலாம். ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 5ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்ன ராசிக்கு 5ஆம் இடங்கள் முழுவதுமாக கிடப்பது புத்திரபாக்கியமே இல்லை. ஆனால் அதே சமயம் ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும், லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் உச்சசனி அமர்ந்திருப்பதாலும், அந்த உச்சசனி 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதியையும் பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லையே தவிர பெண் குழந்தை இருக்கிறது. எனவே ஒரு ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைக்கலைன்னா புத்திரகாரன் குரு கெட்டிருக்கணும், 5ஆம் பாவகம் கெட்டிருக்கணும், பாவகாதிபதி கெட்டிருக்கணும். இந்த நிலையில் ஒருவருக்கு ஆண் வாரிசு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.